மாப்ள, உங்களுக்கும் சாருக்கும் வாங்க போற வீட்டை இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்களும் வரணும். அதுக்கு தான் இப்ப ஃபோன் பண்ணேன். எப்படி நீங்களே வந்துடுறீங்களா இல்ல நான் வண்டி அனுப்பட்டா? என்ன மாப்ள? அது இல்லைங்க, இன்னைக்கு நான் பேங்க்ல தான் இருக்கேன். என்னோட பிரான்ச்ல இன்னைக்கும் ஆடிட் நடக்குது. என்னால் அப்படி இப்படின்னு நகர கூட முடியாது. இன்னைக்கு வேணாமே ப்ளீஸ். என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு போறத பத்தி ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தேனே. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் பிளான் பண்ணிட்டு கடைசி நேரத்துல இப்படி சொன்னா எப்படி? இல்லைங்க, தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்களா, விட்டுருங்களேன். என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படிதான் ஏதாவது தடங்கல் சொல்றதா? ஹலோ, என்னோட ஃபோன் பேட்டரி லோவா இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். என்னடா மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டியா? என்ன சொல்றாரு? சம்மதி வீட்டுக்கு வண்டி அனுப்பலாமா? இல்லண்ணே, மாப்பிள்ளைக்கு பேங்க்ல ஆடிட்டிங் இருக்கான். அவரால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ. அவங்க அம்மாவுக்கு மட்டும் வண்டி அனுப்பி வைங்க. நாம வேற வண்டியில நேரா வீட்டுக்கு போயிடலாம். சொல்லுங்க நடேசன் சார், எப்படி இருக்கீங்க? எங்க பெங்களூர்ல தான் இருக்கீங்களா? இல்ல, என் பொண்ணுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால அவளை கொண்டு வந்து விடுறதுக்காக சென்னை வந்திருக்கு. ஓஹோ. நேத்துக்கு உங்க அண்ணனை பார்த்தேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க பொண்ணுக்காக கட்டுற வீட பார்க்க போறதா சொன்னாரு. ஆனா உங்க மாப்பிள்ளை இங்க காலேஜில் நிக்கிறாரு. என்ன விஷயம்? அவங்க வீட்டுல யாராவது காலேஜில் சேர்றாங்களா? உங்க மாப்பிள்ளை செல்போன் பில்ல கட்டியே சொத்துல பாதி அழிச்சிடுவான்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க வீரராகவன். உங்க மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை பேசலான்னு நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன். உங்க மாப்பிள்ளை போனை காதுல வச்சவர் இன்னும் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படி என்னதான் பேசுறாரோ, யாருகிட்ட தான் பேசுறாரோ ஒன்னும் புரியல. சரி வீரராகவன், என் பொண்ணை காலேஜில் விட தான் வந்தேன். நான் அப்புறம் உங்களை வந்து பாக்குறேன். என்கிட்ட பேங்க் ஆடிட்டிங் தானே சொன்னாரு. இப்ப காலேஜ் வாசல்ல நின்னு போன் பேசிக்கிட்டு இருக்காரா? எதுக்கு போய் சொல்லணும்? டாடி போலாமா? போலாமா அம்மா? போலாமா? வாங்க டாடி. சார், யார் சார் நீங்க? ரொம்ப நேரமா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. அது தெரிஞ்சவங்க ஒருத்தங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் டைமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ரொம்ப நேரம் இங்கே நிற்காதீங்க. கடவுளே, என் புள்ள இன்னைக்கு காலேஜுக்கு போறான். அவன் நல்லபடியா படிச்சு நான் நினைச்சபடி பெரிய ஆளா வரணும். பாட்டி, அங்க போய் பாரு. ரெண்டு பேரும் பக்தி புத்தி போய் சாமி கும்பிட்டு இருக்கிறத. ஐயோ, அதுலயும் உன் பேரை என்ன பாக்கணுமே. புதுசா நெத்தில விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டு ஞானப்பழ மாட்ட நிக்கிறான். அவன் உண்மையிலேயே படிக்க போறதுக்கு சாமி கும்பிட்டா பரவாயில்ல, வீம்புக்கு கும்பிடுறான். அவளும் அவனுக்கு கொம்பு சீப்பி விடுறான். சரி விடு, போட்டோம். ஆமா, கோயிலுக்கு போன துளசி வந்துட்டாளா? இல்ல பாட்டி, இன்னும் வரல. இன்னும் வரலையா? டேய் மோகன், என்ன படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா படிச்சு நம்மளை இலக்காரமா பாக்குறவங்களுக்கு முன்னால நல்லா சாதிச்சு காட்டணும். எதுவோ எதையோ பார்த்து சூடு போட்டு கிடுச்சான். அப்படித்தான் நடக்குது இந்த ஊர் உலகத்துல. என்ன ஜாடையா பேசுற? நான் எதுக்கு ஜாடையா பேசணும்? இத பாரு, நான் ஒன்னும் உன்ன மாதிரி ஒரு நாள் கூத்துக்கு மொட்டை போடுறவ கிடையாது. ஜாடையா பேசுறதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது. நானு துளசிய காலேஜுக்கு அனுப்பணும். அப்புறம் ஏன் சும்மா சும்மா எங்கிட்ட வம்புக்கு வர? ஒரு நாள் கூத்துனா என்ன அர்த்தம்? அப்போ என் மகன் என்ன இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் காலேஜுக்கு போவான்னு சொல்றீங்க? மோகா, என்னடா உங்க அம்மா அப்படி பேசுறா? நான் அப்படியா சொன்னேன்? உங்க அம்மாவுக்கே உன்னை பத்தி அப்படி ஒரு நினைப்பு இருக்கிறதுனாலதான் நான் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு சர்டிபிகேட் தர்றா. இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஆமா,
புள்ள முதல்ல காலேஜுக்கு போகும்போது நடுவுல நின்னு என்ன பேச்சு பேசுது பாரு. அட விடுமா, இந்த கிழவி பேசுறதெல்லாம் காதுல போட்டுக்கிட்டு. சரிம்மா, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். சகுனமே சரியில்லை, தண்ணி கொண்டு வரேன், குடிச்சிட்டு போ. நீ முதல்ல காலேஜுக்கு போற. என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? மணி ஆச்சுல்ல? நீ காலேஜுக்கு கிளம்பிட்டியான்னு உங்க அப்பா 4 தடவை போன் பண்ணிட்டான். பாவம், உன் கூட வர முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாம்மா. சரி வா, வந்து ஒரு வா சாப்பிட்டு கிளம்பு. இல்ல பாட்டி, இன்னைக்கு நான் காலேஜ் போல. என்ன சொல்ற? சும்மா இந்த நேரத்துல விளையாடிக்கிட்டு நேரம் ஆச்சுல்ல, வான்னு சொல்றேன்ல. விடு பாட்டி, நான் தான் காலேஜுக்கு போகலன்னு சொல்றேன்ல. துளசி, மோகா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நரிக்கு நாட்டாம தந்தா கடைக்கு 2 வெள்ளாடு கேக்குமா. அந்த மாதிரி கிழவியும் குமரியும் சேர்ந்துகிட்டு அப்பப்பப்பா என்ன ஆட்டம். கருமம், நமக்கு எதுக்கு வம்பு? யாரோ எப்படியே போறாங்க, நீ வாடா. ஏன் துளசி, என்னாச்சு? ஏன் போக மாட்டேங்கிற? போகலன்னா விடு. என்னம்மா தீபா, என்னாச்சு இவளுக்கு? ஏன் காலேஜ் போக மாட்டேங்கிறா? எனக்கு உடம்பு சரியில்லை, போதுமா? என்னாச்சு இவளுக்கு? என்னைக்குமே இப்படி பேசுனது இல்லையே, எரிஞ்செரிஞ்சு விழுகிறாளே. அதான் பாட்டி, எனக்கும் புரியல. அவ கோயில்ல இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருந்தா. பயங்கரமா வயிறு வலிக்குது, வீட்டுக்கு போலான்னு சொன்னா. என்னம்மா இது? ஒண்ணுமே புரியலையே. காலேஜ்ல சேரணும்னு எவ்வளவு கனவு கண்டிருப்பா. நானும் இன்னைக்கு அவ முதல்ல காலேஜுக்கு போறாளுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. அது சரி, நம்ம வீட்டுல இருக்கவங்களே அவ காலேஜுக்கு போறாளேன்னு வைத்தறிச்சப்படுறாங்க. அதுக்கேத்த மாதிரி தடை வந்துருச்சு பாரு. சரி, நீ அடுப்ப பாத்துக்கோ, நான் கடை வரைக்கும் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மருந்துன்னு சொல்லு பாட்டி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல, உனக்கு தெரியாது, தமிழ் மருந்து கடையில வாங்கணும். நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப ஏன் நீ காலேஜுக்கு போக மாட்டேங்கிற? எப்படி போக சொல்ற? நான் தான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போகும்போது நீங்களும் வரணும்னு சொல்லியிருந்தேன்ல. அதுக்கு அவர் கண்டிப்பா வந்திருப்பாரு. என்னால அவரை இனிமே பார்க்கவே முடியாது. அப்படி அவரை பார்த்தா லாவண்யாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம போயிடும். இத பாரு துளசி, லாவண்யா சொன்னதை வச்சு நீயா எந்த முடிவுக்கும் வந்துடாத. தமிழ் சாரா பார்த்து ஏதாவது சொல்ற வரைக்கும் வேண்டாம். என்னால அவருக்கு கஷ்டமே வேண்டாம். பாவம், அவரால் சொல்ல முடியாம தானே தவிச்சிட்டு இருந்தாரு. துளசி, நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. இல்ல தீபா, நான் யோசிச்சுட்டேன். இனிமே நான் அவரை பார்க்கவே மாட்டேன். துளசி, லாவண்யா சொன்னாலே அந்த பொண்ணு அவங்க. வேண்டாம் தீபா, விட்டுரு. நான் என்ன நினைச்சேன், காலத்துக்கு அவரை நல்லா வச்சு பாத்துக்கணும்னு தானே. என்ன விரும்பின கொஞ்ச நாள்லயே அவர் எத்தனை மன கஷ்டத்துக்கு ஆளாயிட்டாரு. இப்பவே எப்படின்னா வேண்டாம், நான் அவரை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. நான் அவரை போய் பார்த்தா நிச்சயம் என்னால தாங்கிக்க முடியாது. அவர் முன்னாடி பேசுற தைரியமா எனக்கு கிடையாது. ஒருவேளை அவரால் என்ன மறக்க முடியாம அவங்க அம்மா பார்த்த பொண்ணை மறந்துட்டு, அதுவும் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச நிலையில வேண்டவே வேண்டாம். என்னால அவருக்கு எந்த சிக்கலும் வர வேண்டாம். என் ஒருத்தியால அவர் எல்லாரோட வெறுப்புக்கும் ஆளாகணுமா? இப்படி அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு நான் ஒருத்தி விட்டு கொடுத்தா தப்பில்லடி. சரிடி, அதுக்காக காலேஜுக்கு போகாம இருந்துருவியா? இதுக்காக தான் இவ்வளவு நாள் போராடினியா? நான் போகவே மாட்டேன் நான் சொன்னேன்.
என் லைஃப்ல அதிகமா பிடிப்பு வச்சது படிப்பு மேலேயும் அவர் மேலேயும் தான். அவர் தான் எனக்கு இனிமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அவர் கொடுத்த படிப்பு மட்டும்தான் இனிமே இந்த துளசிக்கு சொந்தம். நான் இப்ப காலேஜ்ல போய் அவரை பார்த்தா என் மனசு தோல் தோளா நொறுங்கி போயிடும் தீபா. இந்த ஒரு நாள நான் எப்படி கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? எவ்வளவு கனவுல இருந்தேன். தீபா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. நடந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர இப்போதைக்கு வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா என்னால அவர் இனிமே ஒரு துரும்பளவு கூட கஷ்டப்படக்கூடாது. எனக்கு நல்லா தெரியும் அவர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிற தங்கச்சியே இப்படி பிராக்டிக்கலா யோசிக்கிறானா இது தப்பே இல்ல. என்ன எல்லா எதிர்ப்பையும் தாண்டி அவரை ஏத்துக்கணும்னா அவங்க அம்மாவோட கோவம், அந்த பொண்ணு வீட்டோட சாபம், இது எல்லாத்தையும் தானே ஏத்துக்கணும். என்ன விரும்பி ஒரு நிறைய கஷ்டப்பட்டுட்டாரு. இதுக்கு மேலயும் நான் அவரை கலங்க விடக்கூடாது. பவித்ரா, நான் பாட்டி கிட்ட உடம்பு சரியில்லைன்னு சமாளிச்சுக்கிறேன். நீ எதையும் காட்டிக்காத. துளசி, இரு, கஷாயம் போட்டு கொண்டு வர்றேன். அதை குடி, சரியா போயிரும். பாட்டி நீங்க பதட்டப்படாதீங்க. துளசிக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு போலன்னு என்ன பாட்டி, நாளைக்கு போட்டோம். முதல் நாள் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. துளசி நீ உடம்பு பாத்துக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையில இருந்து காலேஜ்க்கு போற வழிய பாரு. வரேன் பாட்டி. முதல்ல காலேஜுக்கு போகும்போது இப்படியா உடம்பு சரியில்லாம போகும்? எல்லாம் அந்த கடங்காரி கரிச்சு கொட்டினதுனாலதான். உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுமா? ஏய் தீபா, என்ன துளசி ரெடி ஆயிட்டாளா? இல்ல கல்யாணி. இல்லையா? என்னடி சொல்ற? அவளை காலேஜ் கூட்டிட்டு போகணும்னு நான் ஏர்போர்ட் சவாரியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். இன்னுமா அவ கிளம்பல? லேட் ஆகல? இல்லடி, அவ உடம்பு முடியலன்னு படுத்திருக்கா. என்னது, உடம்பு முடியலையா? என்னடி சொல்ற? என்னாச்சு அவளுக்கு? காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அதுவுமா? இரு, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். இங்க வா. நான் தான் அவ படுத்திருக்கான்னு சொல்றேன்ல. விடு, காலேஜ் எங்கேயும் போயிடாது. நாளைக்கு போவா, நாமளே வந்து கூட்டிட்டு போலாம். நீ கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல. ஏய் கிளம்பு. சரி, நான் வரேன்.